எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு விட்டவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வணக்கம் மக்களே. 2026 தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனுகூலம் இல்லாத செய்தியாகத்தான் பார்க்கப்படுது. அதாவது இன்னாருக்குத்தான் வெற்றி கிடைக்கும், திமுக தான் ஆட்சி அமைக்கும், இல்லை அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அரசியல் கூர்நோக்கர்களும் வல்லுநர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் விஜயோடைய தாக்கம் வந்து அரசியலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சில பல சஞ்சலங்கள், அதாவது ஆளும் தரப்புக்கு எதிரான அந்த அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சீனியர் மந்திரிகள், அதாவது இந்த வயதிலும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே மூத்த அமைச்சர்களுக்கு மீண்டும் சீட்டு கிடைக்காது. மிகப்பெரிய அளவில் இந்த மூத்த அமைச்சர்களுக்கு 2026 சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவுடைய அடுத்த தலைமுறை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக கட்சியில் தற்போது அமைச்சர்களாகவும் திமுகவுடைய வாரிசு அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி போன்றவர்களாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மூத்த அமைச்சர்கள்லாம் கிட்டத்தட்ட 5 முறை 4 முறை 2 முறை மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கக்கூடாது, இளைய சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய அளவில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியுடைய மூத்த வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி மூத்த அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா, அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுகவுடைய மதுரை செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் பேசிய தமிழக முதல்வர் மற்றும் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் இருக்கும் வரை திமுகவுடைய ஆட்சி தான் இருக்கும். எப்படி உதயசூரியனை வந்து ஒழிக்க முடியாதோ, சூரியனை வந்து அழிக்க முடியாதோ, அதே போல் திமுகவையும் அழிக்க முடியாது. திமுக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். திமுகவுடைய ஆட்சி தான் இனி எப்போதும் தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது.
கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை, கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வந்திருக்கு. அதாவது ஹிட்லர் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையாளர், மனித குலத்திற்கு எதிரானவர் என்று பேசப்பட்ட ஹிட்லரே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 1000 வருடங்கள் எங்களுடைய நாசி படையுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு ஹிட்லரே சொல்லியிருந்தார். பட் அவரே வந்து ஒரு கால அளவை நிர்ணயித்து தான் சொல்லியிருந்தார், 1000 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் இருக்கும் வரை எப்படி சூரியனை அழிக்க முடியாது அதுவரை எங்கள் ஆட்சி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்மளுடையதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நாளைக்கு வந்து இன்னொருடைய, இதுதான் இந்த உலகத்துடைய அடிப்படை. சேஞ்ச் இஸ் சேஞ்சபிள், அதான் சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுடைய தலைமை இந்த மாதிரி பேசியிருப்பது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்றால் 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இல்லை என்றால் அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடிகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் மத்தியில் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுப்பாங்க, கட்சியை உடையக்கூடும். ஸோ அதையெல்லாம் நாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதிகார பலம் மட்டும் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் திமுக தலைமை இருக்குது. ஸோ வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுக்கக்கூடாது, வயசானவங்கள்லாம் வீட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் ஒரு பேச்சு வந்திருக்கு. நாம் விசாரித்த அளவில் வரக்கூடிய தகவல்கள்லாம் உண்மையான தகவல். ஏன்னா கட்சியில் மூத்த உறுப்பினர்கள், அதாவது துரைமுருகன் போன்றவர்களுக்கு இனிமே வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசி வந்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு விளையாட பங்கேற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக ஒரு பழைய மாணவர்களின் கூடாரம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு கொளுத்தி போட்டு போயிட்டார். அப்போவுமே அந்த தீ வந்து பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவில் பேசி இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லி முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருது. இதில் யார் மிக முக்கியமாக வீட்டுக்கு அனுப்ப போகிற அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த தகவல். பட் இந்த தகவலுக்கு உறுதியான ஒன்றை ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது அரசியல் அப்படிங்கிறத வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நம்ம A4 ஷீட்லேயே இல்லை 100 ரூபா பத்திரத்திலேயே நம்ம யார்கிட்டையும் கையெழுத்து போட்டு வந்து ஆதாரத்தை கூட வரக்கூடிய செவிவழி செய்திகள், அதைத்தான் நம்ம கேட்டு நம்முடைய நேயர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்த செய்திகள் என்ன அப்படின்னா, முதலாவது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன். அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1978 அரசியலில் இருக்கார். அப்போதே அவர் வந்து அந்த காட்பாடி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கார். ஸோ அவருக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்துடலாம், வயதும் ஆகிவிட்டது. அவர் அவை முன்னவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கார் தற்போது சட்டமன்றத்தில். ஸோ அவர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கார். அடுத்து பெரியசாமியில் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, அதிமுகவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 71% வாக்குகளை பெற்ற ஒரு மிகப்பெரிய வேட்பாளர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று 72% வாக்குகளை பெற்றிருந்தார். தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்னா அது பெரியசாமி தான். ஸோ அவருக்கும் வந்து வயதாகி விட்டது, அவரே வீட்டுக்கு அனுப்புவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KKSSR ராமச்சந்திரன் சாத்தூர், இவர் அதிமுகவிலிருந்து வந்தவர். ஸோ இவரும் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, இவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார், திருவண்ணாமலையை சேர்ந்தவர், திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவர். ஸோ இவருமே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்தோட இவரையுமே வந்து அந்த லிஸ்ட்டில் அவருக்கு வந்து பெயர் இருப்பதாக சொல்கிறார். ஸோ இவருமே வந்து வீட்டுக்கு அனுப்பப்படலாம், இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பொன்முடி, இவர் வந்து ஒரு வாயால் கட்ட அமைச்சர். எப்படி கமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு இன்றைக்கி முழிச்சிக்கிட்டு இருக்காரோ அதே போல் வாயால் தன்னுடைய மந்திரி பதவியும் கட்சியுடைய முக்கிய பொறுப்புகளும் இழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி. ஸோ அவருக்குமே வந்து கட்சி தலைமை அவர் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அவருக்கு இனிமேல் வாய்ப்புகள் வந்து 99.99%, என்னை பொறுத்த வரைக்கும் 100% அடுத்து வந்து பொன்முடிக்கு போட்டியிட வாய்ப்புகள் மறுக்கப்படும். அவருடைய மகனுக்கு வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். அதற்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்முடைய ரகுபதி தற்போது கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கார். இதற்கு முன்பு அவர் வந்து சட்ட அமைச்சராக இருந்தார். ஸோ அவருக்குமே வந்து மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்படும், வாய்ப்பு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஸோ இந்த செய்திகள் எல்லாமே நாம் வந்து நம்முடைய செவி வழியில் சேகரித்த செய்திகள் தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் போடுறோம். ஸோ இந்த முடிவு
இறுதி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. ஏனென்றால் கட்சி தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, தேர்தல் கால சூழ்நிலையில் எப்படி இருக்குது, போட்டி எதிரணியில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வீழ்த்துவதற்கு ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டும், அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான வேட்பாளரை போடணும் அப்படின்னா மீண்டும் இவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கலாம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. பட் இதெல்லாம் இந்த அரசியல் காலகட்டங்களில், அதாவது தேர்தல் காலம் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் போட்டியாளர்களுடைய தகுதி அதன் அடிப்படையில் இறுதி செய்யப்படும். கட்சி தலைமையின் முடிவே இறுதியானது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.